ப்ரொக்கோலி சூப் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ப்ரொக்கோலிங்கிறது பார்க்கறதுக்கு காலிஃப்ளவர் மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதில் 2 விதமான ரெசிபி மட்டும் தான் செய்ய முடியும். ஒன்று சாலட் இல்லைன்னா சூப். ஏன்னா அதிக நேரம் நம்ம இதை வதக்குனாலோ வேக வச்சாலோ இதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் போயிடும். இந்த ப்ரொக்கோலியில் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது. இதயத்தை பலப்படுத்தும், எலும்புகளுக்கு பலமூட்டும். சிறுநீர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் அடிக்கடி இந்த ப்ரொக்கோலியை சூப்பாவோ சாலடாவோ கொடுக்கலாம். முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் சூப் கொடுக்குறீங்களா, காய்கறி கடைகளில் எப்போல்லாம் இந்த ப்ரொக்கோலியை பார்க்குறீங்களோ உடனே வாங்கிட்டு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த ரெசிபி செஞ்சு குடிக்கலாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா பாதி அளவு ப்ரொக்கோலியை கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன பீஸ் வெண்ணெய் வானலியில் சேர்த்துக்கலாம், இல்லை 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 5 பூண்டு பல், ஒரு வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணது. இது ரெண்டுமே ஓரளவுக்கு வெண்ணெயில் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கட்டும். வெங்காயம் நிறம் மாற ஆரம்பிச்சப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இது கூட நம்ம சூப் செய்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 10 பாதாம் ஊற வச்சு தோல் எடுத்து வச்சுக்கலாம். ப்ரொக்கோலியில் இருக்கிற தண்டு பகுதி அதையும் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்தது அந்த ப்ரொக்கோலியினுடைய பூ பகுதியை போடணும். தண்டு பகுதி ஒரு நிமிஷம் கூட ஆகும் வதங்கிறதுக்கு. அதுக்காக தான் முதல்ல தண்டு பகுதியை போட்டேன். இப்போ வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் இந்த ப்ரொக்கோலியினுடைய மேலே இருக்க அந்த பூ பகுதியும் போட்டுட்டு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ மூடி வச்சுட்டு அடுப்பை நிறுத்துறேன். அந்த வானிலை சூட்லேயே உங்களுக்கு ப்ரொக்கோலி ரொம்பவே வெந்திருக்கும். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. உடனே நம்ம இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு வரலாம். வடிகட்ட வேண்டாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம பாதாம் பருப்பு சேர்த்துருக்கோம். சூப்பில் பாதாம் பருப்பு சேர்க்கறனால உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். திரும்பவும் வானிலையில் கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துட்டு ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கேன். வேக வைக்காத ஸ்வீட் கார்ன். வெண்ணெயில் இந்த மாதிரி வதக்கிறப்ப நல்லாவே பொரிஞ்சு வெந்துடும். வேக வச்சது கூட சேர்த்துக்கலாம். பொதுவாக சூப் செய்கிறப்ப நம்ம சூப்பு மேலே பிரெட்டு துண்டுகள் போடுவோம், இல்லை பிஸ்கட்லாம் போடுவாங்க, ஓம பிஸ்கட். அது மாதிரி இல்லாமல் க்ரன்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்வீட் கார்னை நல்லா வதக்கியாச்சு. அரைச்சி வச்ச இந்த ப்ரொக்கோலி விழுதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. பால் பொங்குற மாதிரி பொங்க ஆரம்பித்தோடனே நம்ம அடுப்பை நிறுத்திட்டால் தான் இதனுடைய சத்துக்கள்லாம் முழுமையாக நமக்கு கிடைக்கும். மற்ற சூப் செய்கிற மாதிரி இதுக்கு அதிக அளவு தண்ணியே சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் திக்காக தான் இது இருக்கணும். கொஞ்சமாக ப்ரொக்கோலி எடுத்து சூப் செஞ்சாலே 3 பேர் வரைக்கும் தாராளமாக இந்த சூப் குடிக்கலாம். இனிமேல் கடைகளில் ப்ரொக்கோலி பார்த்தாலே உடனே வாங்கி வந்து சூப் செஞ்சு குடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.